பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? சுகமா நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நல்லா இருக்குங்க, சுகமா இருக்குங்க அப்படின்றத விட சந்தோஷமா இருக்கிறேன், இயேசு என்னை சந்தோஷமா வச்சிருக்கிறார். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் இயேசுன்னு எப்பவுமே சந்தோஷமா இருக்குன்னு விரும்புகிறார். நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிற காரியம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். என்றால் நம்முடைய எதிராளியாகிய சாத்தான் நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் செய்வான். நம்மை விழ வைப்பது, நம்மை பலவீனப்படுத்துவது, நம்மை பாவம் செய்ய வைப்பது, நம் சந்தோஷத்தை கெடுப்பதிலேயே அவன் குறியாயிருப்பான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா? 145 சங்கீதம் 14 வசனத்துல, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அவர் தாங்குகிறார், தூக்கி விடுகிறார். விழுகிற நேரம் ஒருத்தர் தாங்கி பிடிச்சாங்க, இல்லாட்டா எனக்கு அவ்வளவுதான், நான் செத்து போயிருப்பேன் அல்லது பெரிய ஆபத்து வந்திருக்கும் அப்படி சொல்லுவாங்கல்ல. விழுகிற நேரம் தாங்கி பிடிப்பாரு. உங்க வாழ்க்கையில பாவத்துல ஒரு சோதனையில விழுகிற நேரம் ஆண்டவர் அப்படியே கரம் தாங்கி, நீ விழுந்துராத, நான் இருக்கிறேன், நான் தாங்கி பிடித்து கொள்ளுகிறேன், நீ தாங்குகிற தேவன். மடங்கடிக்கப்பட்டவளை தூக்கி விடுகிற தேவன். சரி, விழுந்துட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு கிடப்பீங்களா? வா, நான் தூக்கி விடுகிறேன். அப்படி தூக்கி விடுகிற தேவன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சி, பாவத்தினால உண்டான வீழ்ச்சி, அதனால சந்தோஷத்தை இழந்து சமாதானத்தை இழந்து கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்றார், வா மகனே, வா மகளே, நான் உன்னை தூக்கி விடுகிறேன் என்று தூக்கி விடுகிற தேவன். எனக்கு ஒரு வாலிப தம்பியை தெரியும். ஒரு நாள் அவருடைய அனுபவத்தை என்னிடத்துல சொல்லி கொண்டிருந்தார். ரட்சிக்கப்பட்டுட்டார், பாவத்தெல்லாம் விட்டுட்டார், சாட்சியெல்லாம் சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்தி விட்டார். ஆனா மறுபடியும் அந்த பாவம் அவரை வீழ்ச்சிக்குள்ளாக்கும்படிக்கு சில சோதனையில அவர் வீழ்ந்து விட்டார். அதனால ரொம்ப மனம் வாதித்தது. எவ்வளவு முயற்சி பண்ணுகிறார், முடியாத சூழ்நிலையில நான் பரிசுத்தமா வாழ முடியாது, இந்த மாதிரி நான் வீழ்ந்துட்டேன், இது ஆண்டவருக்கு தான் அவமானம், அதனால நான் எழுந்தாலும் திரும்ப திரும்ப வீழ்ந்துகிட்டே இருந்தா இந்த உலகம் பாவம் நிறைந்ததா இருக்குது, இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ முடியாது, இதை விட நான் மறிச்சிட்டா நல்லதுன்னு சொல்லி, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜெபித்தாராம். ஏன் தெரியுமா? பரிசுத்தமாய் வாழ முடியல, வீழ்ச்சி ஏற்படுது. அதை விட தேவன் என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை எடுத்துக்கொள்ளட்டும், இந்த உலகத்துல நான் பரிசுத்தமா வாழ முடியாதுன்னு சொல்லி அப்ப ஆண்டவர் அவரை சந்தித்தார். தன்னுடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி, நான் உன்னை எடுக்க மாட்டேன், நான் உன்னை தாங்கி நடத்துவேன், நீ எழும்பு, என் கையை பிடித்து கொண்ட நட, என் ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி நடத்துவார், நீ உற்சாகப்படுத்தி. அதன் பிறகு சொன்னார், என் வாழ்க்கையில வெற்றி, ஒரு வெற்றியான வாழ்க்கை ஆவியானவர் எனக்கு கொடுத்தார். நான் நினைச்சேன் பரிசுத்தமா வாழ முடியாதுங்க, வீழ்ச்சி தான், அதோட பரலோகத்துக்கு போயிடலான்னு நினைச்சேன். அந்த ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்தாவின் வல்லமையை எனக்கு கொடுத்து, நீயும் ஜெயிக்க முடியும், வெற்றியோடு வாழ முடியும்னு சொல்லி கரம் பிடித்து நடத்துகிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை தாங்குவேன், நீ விழுந்துற மாதிரி இருக்கியா, தாங்குவேன், நான் உன்னை தூக்கி எடுப்பேன், நீ பயப்பட, அவன் கையை கொடு என்று சொல்லுகிறார். ஆண்டோட பார்த்து சொல்லுங்க, என்னால முடியல, என்னால ஜெயிக்க முடியல, என்னால நான் எழும்ப முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கரத்தை கையில கொடுங்க, போதும், அவர் உங்களை தூக்கி எடுப்பார், தாங்கி நடத்துவார். தகப்பனே, என் கரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க என்னை தாங்கி தூக்கி எடுத்து வெற்றியின் பாதையில நீங்க என்னை வழிநடத்துகிற தேவன் என்பதை விசுவாசித்து உம்முடைய கரத்துல மறுபடியும் என் கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.